ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமே திரும்பாது. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை குறித்து மனம் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுகிறவராய் வெளிப்படுகிறார். வேதத்தில் இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பிள்ளை பாக்கியம் இல்லாதவளாய் இருந்த அன்னாள் என்ற ஒரு பெண்ணுக்கு மத்தியிலே ஆண்டவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராய் வெளிப்பட்டார். கண்ணீரும் துக்கமும் பாடுகளும் அநேக வீட்டுக்குள்ளே நிந்தைகளும் அநேக அவமானங்களும் வேதனையான சூழ்நிலையிலே இருந்த பெண்ணுக்கு கர்த்தர் தாமே அவள் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். அவளுடைய கண்ணீரை கண்டார். பிரியமானவர்களே, எல்லா பக்கத்திலும் அன்னாள் நெருக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே தேடி வர ஆரம்பித்தாள். அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவள் எழுந்து தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தரிடத்திலே மனங்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் சூழ்நிலை விட்டு எழுந்து வாருங்கள். உங்கள் பிரச்சனையிலேயே உங்கள் மனதை இருதயத்தை போட்டு குழப்பமாய் வேதனையாய் துக்கமாய் கண்ணீராய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலை விட்டு எழுந்து தேவ சமூகத்திலே வாருங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார், உங்களை அழைக்கிறார். நேற்று இரவு வரைக்கும் இருந்த பிரச்சனையை யோசித்து போராடி மனம் கலங்கி போக வேண்டாம். அந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ண நீங்கள் உங்களை இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். அன்னாள் பாருங்கள், அந்த ஜெபத்துக்கு பிறகு ஆண்டவர் அவள் கேட்டபடியே ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு துக்கமாய் இருந்தவள், கண்ணீராய் சாப்பிடாமல் இருந்தவள் கையிலே ஒரு குழந்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். உங்களுக்கும் இந்த காலை வேளையில இந்த நாடிலே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற விண்ணப்பம், காத்திருக்கிற விண்ணப்பத்தின் காரியங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். எதையுமே நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை விண்ணப்பமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அன்னாள் துக்கத்தையும் வேதனையும் கண்ணீரையும் ஜெபமாய் மாற்றினாள். நீங்களும் இப்பொழுது ஜெபமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே கட்டளையிடுவார். உங்களை சந்தோஷப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுகிறவராய் வெளிப்பட்டிருக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் இதுவரைக்கும் இருந்த கண்ணீரின் பாடுகளின் துக்கங்களின் வாழ்க்கையின் மத்தியிலே ஆண்டவர் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலே இதுவரைக்கும் வந்து சேராதபடிக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே அநேக ஆண்டுகளாய் காணப்படுகிற தடைகள் தாமதங்கள் மத்தியிலே வேலை ஸ்தலங்கள், வீட்டு காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லி, பிள்ளைகள் காரியங்கள் என்று சொல்லி, கையின் பிரயாசங்கள் என்று சொல்லி பல விதங்களில் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், குறிப்பாக பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அநேக ஆண்டுகள் போராடி துக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நடுவிலே இப்பொழுது ஒரு விடுதலை கட்டளையிடும்படி அந்த சூழ்நிலையவே நினைத்து பிரச்சனையே நினைத்து போராட்டத்தையே நினைத்து துக்கத்தையே நினைத்து ஆண்டவரே, இந்த நாட்களுக்கு முன்பாக என்னென்ன சம்பவித்ததோ, நிந்தனைகள், அவமானங்கள், அநேக வேதனைகள், இழப்புகள் எதெல்லாம் இவர்கள் மனதை வாட்டி கொண்டிருக்கும், அதிலிருந்தெல்லாம் வெளியே வர உதவி செய்து சமூகத்தில் வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. நிச்சயமாகவே அந்நாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கட்டளையிட்ட தேவன் இவர்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்தை இந்த காலை வேளையில கேட்டு பதில் கொடுக்கிறபடினால்
ஸ்தோத்திர வேலை ஸ்தலத்தில் அற்புதம் நடக்கட்டும். இவருடைய குடும்ப வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இவருடைய கையின் பிரயாசங்கள் அற்புதம் நடக்கட்டும். வியாதி படுக்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். வியாதி குறித்தே வேதனை குறித்தே சிந்தித்து யோசித்து மனம் கலங்கி இருக்கிற, பயந்திருக்கிற, திகிலாயிருக்கிற, போராட்டமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பீராக. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கொடுப்பீராக. கல்வாரி சிலுவையில் எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்கிறவராய், வல்லமையுள்ளவராய் வெளிப்பட்ட தேவன் இப்பொழுது ஒவ்வொருவரை சந்தித்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. விண்ணப்பத்தின்படி தேவன் நிச்சயம் கட்டளையிடுவார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமேன்.